ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோல வந்து நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், சென்னை சூப்பர் கிங்ஸ், தென் டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்களோட ரிட்டன்ஷன் அதோட ப்ரெடிக்ஷன்ஸ் நாங்க கொடுத்துருக்கோம். அதை பத்தி பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ ஆர்சிபி வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு கப் அடிக்கிற மாதிரி வந்தாங்க. தென் அவங்க வந்துட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ அந்த டீமுக்கு யார் யார் ரிட்டைன் பண்ணுவாங்க அப்படின்றது வந்துட்டு பார்ப்போம். அவங்களுக்கு ஒரு பேட் சீசன் சொல்ல முடியாது, ஒரு வகையில் குட் சீசனாக தான் இருந்துச்சு. பட் அது ஃபியூ பிளேயர்ஸ்னால தான் அவங்களுக்கு குட் சீசன் ஆச்சு. ஸோ அவங்க இந்த டைம் எப்பவுமே வந்துட்டு அதிக பிளேயர்ஸ் வெளியே வருவாங்க. ஸோ இந்த வருஷம் யார் ரிட்டைன் பண்ண போறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஆர்சிபியில வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபாஃப் ரீடைன் பண்ணணும் தோணலை. பட் ஆனால் அவர் ரீடைன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ அவர் வெளியில விட்டோம்னா உங்களுக்கு கேப்டன்சி மெட்டீரியல்ன்ட்டு பெருசா யாரும் வர மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கேப்டன்சி மெட்டீரியல்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்மித் வந்து இந்த ஆப்ஷன்ல வரங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவரும் கிடைப்பாரான்னு சொல்ல முடியாது, ஏன்னா பஞ்சாபுக்கு ஷிக்கர் தவான் கிடையாது. ஸோ அவரையும் எடுக்கிறது கஷ்டம் தான். அப்புறம் பார்த்தோன்னா கேன் வில்லியம்சனும் ஆர்சிபி எடுக்க முடியாது. ஸோ ஃபாஃப் எனக்கு தெரிஞ்சு கேப்டன்சி மெட்டீரியலா வேற வழியில ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபாஃப் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். மேபி நான் ஆர்டிஎம் யூஸ் பண்ணிப்பேன். ஃபாஃப்க்கு நான் ஆர்டிஎம், ஃபாஃப்க்கு ஆர்டிஎம். ரஜத் பட்டிதர், ஸ்டோக்ஸ் தெரியல, அது எதுவும் சொல்லல. அதுக்கு அன்அவைலபிள் மாதிரி தான். என்னோட ரிட்டன்ஷன் வந்து என்னன்னா, விராட் கோலி அவரை ரிட்டர்ன் பண்ணிடுவேன். லாஸ்ட் இயர் வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் அவர் தான். அந்த ஐபிஎல்ல வந்து ஒரு ஓவரால் வந்து அதிக ரன் அடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ அவரை எப்பவுமே ரிட்டர்ன் பண்ணிடுவேன். விராட் கோலி இல்லைன்னா ஆர்சிபி இல்லைங்கிற மாதிரி. ஸோ விராட் கோலியை ரிட்டர்ன் பண்ணிடுவேன். தென் வந்து ரஜத் பட்டிதர் லாஸ்ட் வந்து சீசன் சூப்பரா விளாண்டாரு. அந்த ஸ்பின் அட்டாக் பண்றதா அவர் சூப்பரா நல்லா அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை செகண்டா ரிட்டர்ன் பண்ணிடுவேன். தேர்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்டாஃபை வந்து ஆர்டிஎம் யூஸ் பண்ணி எடுத்துருவேன். ஃபோர்த் வந்து கேமரான் கிரீனும் ஆர்டிஎம் யூஸ் பண்ணிடுவேன். ஸோ 2 ரிட்டன்ஷன் 2 ஆர்டிஎம். விராட் கோலி, ரஜத் பட்டிதரை வந்து ரிட்டன்ஷன் பண்ணிட்டு ஸ்டாஃப் அண்ட் கேமரான் கிரீனை வந்து நான் ஆர்டிஎம்ல எடுத்துருவேன். வில் ஜாக்ஸை வந்து நான் எடுக்கலாம். பட் ஆனால் அவர் அந்த ஒரு செஞ்சுரி மட்டும் தான் அடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அதை வச்சு அவங்க எடுப்பாங்களான்னு நான் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால 2 ரிட்டன்ஷன் 2 ஆர்டிஎம் நான் யூஸ் பண்றேன். ஓகே, மூவிங் ஆன் டு ஷேர். நீங்க சொல்லுங்க. என்னோட பிக் ஆர்சிபில என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் விராட் கோலி தான் எப்பயும் ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து கேப்டனுக்கு ஃபேஃப் டு பிளஸிஸ். இப்போதைக்கு அவங்களுக்கு வேற சாய்ஸ் இல்லை, அதனால ஃபேஃப் டு பிளஸிஸ் அவங்க எடுத்துதான் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து நான் சிராஜ் எடுத்துக்குவேன். அவங்களோட கோட்டு பவுலர் எப்பயுமே சிராஜா தான் இருந்திருக்காங்க. ஸோ அதனால நான் சிராஜ் எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து போன சீசன்ல வந்து போன ஐபிஎல் சீசன்ல தினேஷ் கார்த்திக்கோட நல்ல இது பண்ணதும், அப்புறம் வந்து நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருந்தது ரஜத் பட்டிதார். ஸோ அதனால ரஜத் பட்டிதார் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் மீதி ஆர்டிஎம்ல பார்த்து. பாலஸ்கந்தர் நீங்க சொல்லுங்க. ஆர்சிபி யார் யார்? என்னோட இது பார்த்தீங்கன்னா, ஆர்சிபிக்கு விராட் கோலி தான். அவர் ஆர்சிபிக்கு அவர் இல்லைன்னா டீமே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதார், அன்கேப்டு பிளேயர், அவர் எடுக்கலாம். தேர்டு ரிட்டன்ஷன் பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் எடுப்பேன். ஏன்னா வில் ஜாக்ஸ் வந்து இந்த சீசன் பார்ப்போம், இந்த சீசன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார்னு தோணுது. ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக இங்கிலாந்து கிரிக்கெட்டுக்கு நல்லா பண்ணிட்டு வராரு. ஸோ வில் ஜாக்ஸ் எடுக்கலாம். இன்னொன்று வந்து கேமரான் கிரீன், அவரை வந்து விடவே கூடாது ஆர்சிபி. ஏன்னா அவர் வந்து நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், பவுலிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு மிடில் ஆர்டரில் வந்து ஆடுவார். ஸோ 4 ரிட்டன்ஷன். ஒரே ஒரு ஆர்டிஎம் பண்ணலான்னா சிராஜை பண்ணணும். சிராஜ் கொஞ்சம் ஸ்டார்டிங் பவுலிங் நல்லா போட்டு கொடுப்பாரு. ஸோ அண்ட் டெத் ஓவர்ஸ்லேயே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 4 ரிட்டன்ஷன் அண்ட் 1 ஆர்டிஎம். ஓகே, ஸோ நான் யாரை வந்துட்டு ஆர்சிபி ரிட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு கெஸ் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனா விராட் கோலி ஆப்வியஸ். 4 பேருமே விராட் கோலி சொல்லுவோம். அண்ட் செகண்ட் ரிட்டன்ஷனா அவர் ரிட்டைன் பண்ணக்கூடியது வந்துட்டு முகமது சிராஜ், அவர் ரிட்டைன் பண்ணுவாங்க. அண்ட் தேர்டா வந்துட்டு வில் ஜாக்ஸ் அவங்க ரிட்டைன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு பொறுத்த வரைக்கும். பிகாஸ் அவங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற பிளேயரை விட்டுட்டு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு பிளேயர் ரிட்டைன் பண்ண போவாங்க. அந்த மாதிரி தான் எல்லா டைமும் ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வில் ஜாக்ஸ் இந்த டைம் ரிட்டைன் பண்ணுறதுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் ரிட்டைன் ஆர்டிஎம் போற அளவுக்கு அவர் ஆர்டிஎம் போய் எடுத்துக்கலாம் அந்த மாதிரியான பிளேயர். பட் அவங்க ரிட்டைனே பண்ணுவாங்க, அதுதான் என்னோட கெஸ். அண்ட் ஃபோர்த் வந்துட்டு அவங்க ரிட்டைன் பண்ணக்கூடிய பிளேயர் ரஜத் பட்டிதார் ரிட்டைன் பண்ணுவாங்க. இவங்க 4 பேர்த்த ரிட்டைன் பண்ணிட்டு ஃபேஃப் டு பிளஸிஸ்க்கு ஆர்டிஎம் போவாங்க. மேக்ஸ்வெல் வந்துட்டு பார்ப்பாங்க. மேக்ஸ்வெல் ஆர்டிஎம் போகிறதுக்கு அதிக சான்சஸ். ஸோ இதுதான் என்னோட இது. பட் என்னோட ரிட்டன்ஷன் பொறுத்த வரைக்கும் 5 தான். அவங்க ஆர்டிஎம் யூஸ் பண்ணி மொத்தமாக 5 பிளேயர்ஸ் தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த 5ல வந்து அண்ட் தென் ஆர்சிபிக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன்சி ஆப்ஷன்ல இருந்து மேபி பார்ப்பாங்கன்னு தோணுது. ஃபேஃப் டு பிளஸிஸை ரிலீஸ் பண்ணிட்டு, பிகாஸ் அவர் ஏஜ் ஒரு கன்சர்ன் இருக்கு. ஸோ அவரை விட்டுட்டு மேபி லைக் கெயின் வில்லியம்சன், ஸ்டீவ் ஸ்மித்னு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ
ஸோ அவங்கள மேபி எடுத்து கேப்டன்சியா கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஆர்சிபி. ஸோ ஓகே, ஸோ அதுதான் ஆர்டிஎம் ஃபேப் டூ பிளஸ் போக அதிக சான்ஸ் இருக்கு. மேபி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு ப்ரைஸ்ல போகலன்னா கூட அவங்க ஆர்டிஎம் எடுத்து மேபி கேப்டன்சி சேஞ்ச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட 4 ரிட்டன்ஷன் அண்ட் 1 ஆர்டிஎம்ல விராட் கோலி, முகமது சிராஜ் அண்ட் வில் ஜாக்ஸ், தென் ரஜத் பட்டிதார். அண்ட் ரிட்டன்ஷன் ஆர்டிஎம் யூஸ் பண்ணக்கூடிய பிளேயர் வந்து ஃபேப் டூ பிளஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஆர்சிபியோட ரிட்டன்ஷன் இந்த இயருக்கு. அண்ட் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் டீம்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த 2025ல யார் யார் ரிட்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாலா, சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்தெந்த பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணுவாங்க இந்த இயர், யாருக்கெல்லாம் ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவாங்க? ஆக்சுவலி இந்த ஆர்டிஎம்ல வந்து இன்னொன்னு இருக்கு என்னன்னா, இப்போ ஆர்டிஎம்ல வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் முன்னெல்லாம் ஆர்டிஎம் வந்து இப்போ ஆக்ஷன்ல வந்து ஒரு பிளேயரை விட்டுட்டு ஆர்டிஎம் யூஸ் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து ஆர்டிஎம்லயுமே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பிளேயரை விட்டுட்டு ஆர்டிஎம் போட்ட உடனே நமக்கு பிளேயர் கிடைக்காது. என்னன்னா அந்த ஆப்போனன்ட் பிளேயருக்கு ஒரு அட்வான்டேஜ் இப்போ வச்சிருக்காங்க. என்னன்னா இப்போ ஒரு பிளேயர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நட்ராஜன் மாதிரி ஒரு பிளேயர் இப்போ ஆக்ஷன்ல விட்டு ஆர்டிஎம்ல எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அவர் வந்து ஒரு 6 crore ஆர்டிஎம் வேணும்னு சொல்லி சன்ரைசர்ஸ் கேட்கறாங்க. ஆனா ஆப்போனன்ட் டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ் வச்சிருக்காங்க. என்னன்னா ஆப்போனன்ட் டீம் வந்து ஒரு இன்க்ரீஸ் பிரைஸ் பண்ணலாம். அந்த ஆப்போனன்ட் டீம் வந்து அதே நட்ராஜனை ஒரு 6 crore 9 crore வரைக்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சன்ரைசர்ஸ் கேட்பாங்க, இப்போ நீங்க ஆர்டிஎம் யூஸ் பண்றீங்களா, 9 crore உங்களுக்கு வேணுமான்னு கேட்பாங்க. வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லை எங்களுக்கு வேணாம்னா ஆப்போனன்ட் டீம் எடுத்துட்டு போயிடுவான். ஸோ ஆப்போனன்ட் டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இந்த ஆர்டிஎம்ல. இதுல Okay, வந்து so நிறைய அட்வான்டேஜ் யாருக்குன்னா டெல்லி கேபிட்டல்ஸோட ஓனருக்கு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து பிட்டிங் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றதுல அவர் தான் மாஸ்டர் மைண்ட். ஸோ ஆர்டிஎம் ரூல் யூஸ் பண்ணி அவர் பிட்டிங் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆக்ஷன் இந்த தடவை அவர்னால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போக வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆல்சோ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்குமே இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அவங்களுமே வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், இப்போ 3 பேருமே வந்துட்டு ஆர்டிஎம் யூஸ் பண்ணாங்க தெரிஞ்சுட்டா அந்த பிளேயரை வந்துட்டு பட்ஜெட் இஷ்யூ பார்ப்பாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இப்போ 2 டைம் தான் ஆர்டிஎம் வந்துட்டு இது பண்ண முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்துட்டு 5 crore நின்றுட்டாங்கன்னா ஆர்டிஎம் எடுத்து காட்டினாங்க. காட்டுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த இன்னொரு டீம் வந்துட்டு அந்த இது ஆப்ஷன் பேடை லிஃப்ட் பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ஆர்டிஎம் எண்ட் ஆச்சு, ஒரு பில்டிங் வார் எண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ 5 crore இருந்து 10 crore வரைக்கும் போயிட்டாங்க அந்த பிளேயர். 10 crore அந்த பில்டிங் வார் எண்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ செகண்ட் டைம் ஆர்டிஎம் காட்டுவோம்ல, அதுதான் ஃபைனலா கேட்கறேன். இல்ல அதுக்கப்புறம் ஆப்ஷன் இருக்கா? இல்ல அதான் ஃபைனல். அதுல வந்து எனக்கு 10 crore-க்கும் 10 crore இருந்தாலும் பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன்னா அவன் ஆர்டிஎம் போட்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஆப்போனன்ட் எடுத்து போயிருவான். ஓகே. ஸோ 2 டைம் தான். இப்போ ஒரு ஆர்டிஎம் கார்டை வந்து 2 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு டைம் வந்து ஃபர்ஸ்டா பில்டிங் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனல் அமௌண்ட் அப்போ, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பில்டிங் போகும்போது அப்புறம் கடைசியா ஒரு டைம். அதுதான். ஆமா. ஓகே. ஸோ இந்த இதுபடி வந்துட்டு அப்போ இது வந்துட்டு இதுவுமே ஒரு பிளேயருக்கு அட்வான்டேஜ் தான் இந்த மாதிரியான ஒரு ரூல்மே. பிளேயருக்கு அட்வான்டேஜ். இப்போ என்னன்னா ஆப்போனன்ட் டீமுக்குமே இப்போ சப்போஸ் நல்ல பிளேயர்னு சொல்லி எடுக்கலாம். ஆனா போன வருஷம் பாத்தீங்கன்னா அவன் கம்மி பிரைஸ்ல எடுத்திருப்பாங்க. இந்த வருஷம் இந்த ஆர்டிஎம் ரூல்ஸ்னால எக்ஸ்ட்ரா பிரைஸ் எடுத்து அவனுக்கு டிஸ்அட்வான்டேஜா கூட போகலாம். அது மேபி எப்படி கூட அமையலாம், பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரூல் தான் அது. ஓகே. இப்போ என்னோட சிஎஸ்கே ரிட்டன்ஷன் என்னவா இருக்குன்னா, ஆக்சுவலி கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர் வந்து ரிட்டைன் பண்ணிடுவாங்க. தென் ரவீந்திர ஜடேஜா அவரையும் ரிட்டைன் பண்ணிடுவாங்க. தென் இப்போ வந்து ரூல்ஸ்ல வந்து 7th ரூல் தோனிக்குனே வச்ச ஒரு ரூல், அன்கேப்டு பிளேயர். ஸோ தோனியை வந்து அன்கேப்டு பிளேயரா எடுத்துருவாங்க. ஸோ 3 ரிட்டன்ஷன் நான் பண்றேன். இன்னொன்று 3 பிளேயர் பார்த்தீங்கன்னா நான் ஆர்டிஎம்ல எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஆக்சுவலி சிவம் டூபே, மதிஷா பாத்திரானா, அப்புறம் வந்து ரச்சின் ரவீந்திராவை, இந்த 3 பிளேயர் வந்து நான் ஆர்டிஎம்ல எடுக்கலான்ட்டு இருக்கேன். நான் ஏன் டெவான் கான்வே போலன்னா, டெவான் கான்வே வந்து இப்போ ஒரு 33 years ஆயிட்டாரு. தோனிக்கு பேக்கப் விக்கெட் கீப்பர் கூட சொல்லலாம். பட் ஆனால் நான் டெவான் கான்வே போல. ஏன்னா இப்போ ரீசெண்ட் இன்டர்நேஷனலோட ஃபார்ம்னு எடுத்துட்டோம்னா அவர் அந்த அளவுக்கு பண்ணல. ரச்சின் ரவீந்திரா வந்து ஒரு யங்ஸ்டர் தான். அது இல்லாம அவர் வந்து பவுலிங் கூட போடுவார். டாப் ஆர்டர்ல வந்து கான்வே பவுலிங் போட மாட்டார். இவருனா பவுலிங் போட சான்சஸ் இருக்கும். ஸோ ஒரு யங்ஸ்டர்னால பேக் பண்ணி ரீடைன் பண்ணலாம். ஸோ இவங்க வந்து 3 பேரை நான் ஆர்டிஎம்ல எடுக்கிறேன். ருத்ராஜ் கெய்க்வாட், ஜடேஜா, தோனி, இவங்க 3 பேர்த்தையும் நான் ரீடைன் பண்ணிட்டு சிவம் டுபே, பாத்திரானா, ரச்சின் ரவீந்திரா, இவங்க 3 பேரையும் நான் ஆர்டிஎம்ல எடுத்துருவேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ரீஹரி குப்தா, நீங்க சொல்லுங்க சிஎஸ்கே டீம் யாரை ரிட்டைன் பண்ணுவாங்க? என்னோட சிஎஸ்கே பிக் என்னன்னா கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட். அவர் வந்து ரீசெண்ட் சீசன்ஸ்ல வந்து நல்லா பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பேட்டிங் ஆவரேஜும் நல்லாவே இருக்குது. அதனால ருத்ராஜ் கெய்க்வாட். செகண்ட் வந்து என்னன்னா மதிஷா பத்திரானா. அவரோட பவுலிங் வந்து கொஞ்சம் ஆப்போனன்ட்ஸ்க்கு வந்து டஃபா இருக்கு, அவங்க ரீட் பண்ண டக்குன்னு முடியல. ஸோ அவர் வந்து எக்கனாமிக்கலாவும் பவுலிங் போடுறாரு. அதனால செகண்ட் சாய்ஸ் பத்திரானா.
அண்ட் தென் வந்து நான் டெவான் கான்வே எடுப்பேன். ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேனாவும் இருக்கிறாரு. ஸோ அதனால டெவான் கான்வே எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து சிவம் துபே, அப்புறம் எம்எஸ்டி அவருக்காக கொண்டு வந்த அந்த அன்கேப்டு பிளேயர்ஸ்னால எம்எஸ்டி. ஸோ மொத்தமா உங்களோட ரிட்டென்ஷன் எவ்வளோ? 4 ரிட்டென்ஷன் தான். எப்படின்னா எப்படியும் அவர் பிரைஸ் அதிகமா போனாங்கன்னா நம்ம அதுல எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இல்ல இதுதான் சிவம் துபே விட்டுட்டு ஜடேஜா, சிவம் துபே ஆர் ஜடேஜா. சரி. இப்போ நீங்க உங்க ஃபைனல் இது சொல்லுங்க. யார் யார் ரிட்டைன் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ருத்ராஜ் கேக்வாட், டெவான் கான்வே, அதுக்கப்புறம் மத்திஷா பத்திரானா, அதுக்கப்புறம் எம்எஸ்டி, இதுல ஜடேஜா, சிவம் துபே. ஜடேஜா, சிவம் துபே 2 ஆர்டிஎம் போவாங்களா இல்ல ஒரு ஆர்டிஎம்? Yeah. 2மே ஆர்டிஎம். ஓகே ஓகே ஃபைன். அண்ட் பாலச்சந்திரன் நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து சிஎஸ்கே யார் யார் ரிட்டைன் பண்ணுவாங்க? சென்னை ஃபர்ஸ்ட் வந்து எம்எஸ் தோனி. அந்த 7th ரூல் அவருக்குன்னே போட்ட ரூல்ல படி அவரை ரிட்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்டன் ருத்ராஜ். டொமஸ்டிக்ல பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு இப்போ ரீசெண்டாக. ஸோ அவரை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரவீந்திர ஜடேஜா. ஸோ 3rd ஆப்ஷனாக அவரை எடுத்துக்கலாம். 4th ஆப்ஷனாக பத்திரானா எடுக்கலாம். அவர் ஒரு நல்ல பவுலர், யாக்கர் நல்லா போடுவார். ஸோ டெத் ஓவர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம் சென்னை மேபி. நெக்ஸ்ட் ரெண்டு வந்து ஆர்டிஎம் பண்ணணும். ஆர்டிஎம்ல பார்த்தீங்கன்னா சிவம் டூபே அண்ட் ரச்சின் ரவீந்திரா. ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஒரு ஃபியூச்சரா பார்க்கலாம். மேபி அவர் ஒரு ஓப்பனிங் அண்ட் ஒரு ஸ்பின் அடிஷனும் இருக்கு அவருக்கு. ஸோ ஜேபாக் பிச்சில் ஸ்பின் அவர் யூஸ் பண்ணலாம். மேபி ரச்சின் ரவீந்திரா ஆர்டிஎம். ஓகே. ஸோ இதுதான் உங்களோட. அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்துட்டு சிஎஸ்கே யார் யார் ரிட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் யூஸ் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷனா ருத்ராஜ் கைக்வாட் ரிட்டைன் பண்ணிடுவாங்க. அண்ட் செகண்டா வந்துட்டு ரவீந்திர ஜடேஜா ரிட்டைன் பண்ணுவாங்க. அண்ட் ஆக்சுவலா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா வருஷமும் அவங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கோ அவ்வளோ பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ண தான் பார்ப்பாங்க. அவங்க வந்துட்டு எப்பவுமே அவ்வளோ சீக்கிரமா பிளேயர்ஸை வந்துட்டு ஆப்ஷன்ல விடக்கூடிய அளவுக்கு மனசு அவங்க அதுக்கான இதுவே பண்ண மாட்டாங்க. அந்த பிளேயருக்கு அவ்வளோ பேக் பண்ணுவாங்க. மேபி அவங்க ஆப்ஷன்ல விட்டாலுமே அந்த பிளேயர்ஸை திருப்பி டீம் எடுத்து வரதுக்கு பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க வந்துட்டு ஃபுல் பிளேயர் அந்த 6லுமே ஆப்ஷனுக்கு போவாங்க, ரீட்டைன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுவாங்க அவ்வளோ பிளேயர்ஸுமே இருந்தாங்கன்னா. இல்லைன்னா வந்துட்டு ஒரே ஒரு ஆர்டிஎம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரே ஒரு ஆர்டிஎம் தான் போவாங்க. பேலன்ஸ் 5 ரிட்டென்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த 5 ரிட்டென்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு ருத்ராஜ் கைக்வாட் பண்ணுவாங்க. அண்ட் செகண்டா வந்து ரவீந்திர ஜடேஜா அவரை பண்ணுவாங்க. அண்ட் தேர்டா வந்துட்டு அன்கேப்டன்ல வந்து மஹேந்திர சிங் தோனியை பண்ணுவாங்க. 3 பத்தி ரிட்டைன் பண்ணுவாங்க. அண்ட் பேலன்ஸ் இருக்கிற 3ல சிவம் துபே ரிட்டைன் பண்ணுவாங்க. அண்ட் ராச்சின் ரவீந்திராவை ரிட்டைன் பண்ணுவாங்க. இவங்க 5 பேர்ட்ட வந்துட்டு ரிட்டைன் பண்ணுவாங்க கெஸ் பண்றேன். கான்வேவை வந்துட்டு விட்டுருவாங்க. பட் ஆப்ஷன்ல எடுப்பாங்க. ஆர்டிஎம் யூஸ் பண்ண மாட்டாங்க நான் நினைக்கிறேன். ஆர்டிஎம் யூஸ் பண்ணக்கூடிய பிளேயர் வந்துட்டு அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு தீபக் சகர் இல்லைன்னா வந்துட்டு துஷார் தேஷ்பாண்டே அந்த பிளேயருக்கு தான் இவங்க வந்து ஆர்டிஎம் யூஸ் பண்ண அதிக சான்ஸ் இருக்கு. துஷார் தேஷ்பாண்டே ஏன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா தோனி வந்துட்டு துஷார் தேஷ்பாண்டே ரொம்ப பிலீவ் பண்ற மாதிரியான சீசன் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு இது வரைக்கும். ஏன்னா ரொம்ப பேக் பண்ணிருப்பாங்க இது வரைக்கும். அண்ட் அதே மாதிரி அவங்க பர்ஃபார்மன்ஸும் அப் அண்ட் டவுனா இருந்திருக்கு. அதாவது அவங்க பேக் டவுனா இருக்கும்போது தான் பேக் பண்றாங்க. ஒரு பேக் பண்ணதால அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஆப்ஷன்ல வந்துட்டு அவ்வளோ பிரைஸ் போக மாட்டாரு. பிகாஸ் அவங்க வந்து இந்தியன் பவுலர்ஸ் நிறைய பேர் காம்படிஷன்ல இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது துஷார் தேஷ்பாண்டே வந்துட்டு அவ்வளோ பிரைஸ் போனாங்கன்னா ஆர்டிஎம் போவாங்க. அப்படி இல்லைன்னா அது தீபக் சகர் தான் ஆர்டிஎம் அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். ஸோ இதுதான் சிஎஸ்கேவோட ரிட்டென்ஷன் இந்த இயர் பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த வருஷம் இவங்களுக்குமே ஆப்ஷன் வந்துட்டு கொஞ்சம் நல்லபடியா இருக்குன்னு கெஸ் பண்றேன். பிகாஸ் அவங்க நிறைய நியூ பிளேயர்ஸை வந்துட்டு ஃபைன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அவங்க ஸ்போர்ட்ஸ்ல. அண்ட் ஆல்சோ மெகா ஆப்ஷன் வரும்போது எப்பவுமே சிஎஸ்கே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ அதுபடி பார்த்தோம்னா இந்த டைம் இந்த சிஎஸ்கேக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அண்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் டீம் டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் பாலா நீங்க சொல்லுங்க யார் யார் ரிட்டைன் பண்ணுவாங்க, எவ்வளோ பிளேஸ் ரிட்டைன் பண்ணுவாங்க? ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து டேவிட் வார்னர் வந்து ரிலீஸ் பண்ண அதிக சான்சஸ் இருக்கலாம். ஸோ டேவிட் வார்னருமே கேப்டன் இல்லாத டீமுக்குலாம் வந்து ஒரு கேப்டன் சாய்ஸாக கூட போக வாய்ப்பு இருக்கலாம். மேபி பஞ்சாப் ஒரு ஆர்சிபி இந்த மாதிரி டீமுக்குலாம் வந்து கேப்டன் மெட்டீரியலாக கூட இருக்கலாம். எப்படி கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா லாஸ்ட் 2 சீசனா அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. சன்ரைசர்ஸ்ல இருந்த அந்த டேவிட் வார்னர் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்ல விளையாடல. ஸோ என்னோட ரிட்டென்ஷன் யார் யார் இருப்பாங்கன்னா ஜேக் ஃப்ரேசர் மெக்கோக் அப்புறம் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இந்த 2 ஃபாரினர் வந்து ரிட்டைன் பண்ணிட்டு பண்டி ரிட்டைன் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து அக்ஷர் பட்டேல் அவரு ரிட்டைன் பண்ணிடுவாங்க. 4 இதுவாச்சு. மேபி ஜேக் ஃப்ரேசர் மெக்கோக் வந்து நான் ஆர்டிஎம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டப்ஸ் மெக்கோக் 2 பேருமே ஆர்டிஎம்.
ரிட்டன்ஷன்ல வந்து ரிஷப் பண்ட், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் இவங்க 3 பேர்த்த வந்து நான் ரீட்டைன் பண்ணிட்டு ஸ்டப்ஸ், ஃப்ரேசர் மெக்கக் அவங்க 2 பேர்த்தையும் நான் ஆர்டிஎம்ல யூஸ் பண்ணிடுவேன். ஸோ என்னோட வந்து 5 ரிட்டன்ஷன் 3 பேர் ரிஷப் பண்ட், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் அவங்கள வந்து ரீட்டைன் பண்ணிடுவேன். ஜேக் ஃப்ரேசர் மெக்கக், கிறிஸ்டன் ஸ்டப்ஸை வந்து நான் ஆர்டிஎம் யூஸ் பண்ணி நான் எடுப்பேன். ஸோ இதுதான் என்னோட 5 ரிட்டன்ஷன்ஸ் ஃபார் அவர் டெல்லி கேபிட்டல்ஸ். நெக்ஸ்ட் இயருக்கு பிளான். என்னோட பிக் என்னன்னா கேப்டன் ரிஷப் பண்ட், அப்புறம் ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் அண்ட் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ். அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ்ல அக்ஷர் பட்டேல் நான் ரிட்டைன் பண்றேன். அப்புறம் பவுலர்ஸ்ல முகேஷ் குமார். ஓகே, ஸோ 5 ரிட்டன்ஷன். இவங்க தான் என்னோட பிக்கா இருக்கும். யா. ஸோ குல்தீப் யாதவ் உங்களுக்கு வராதுங்களா? குல்தீப் யாதவ் நான் ஆர்டிஎம்ல பாத்துக்கலான் இருக்கேன். ஏன்னா அவரு எப்படின்னா இப்போ ரீசெண்டா வந்து அவர் போனாரும் பேஸ் லைக் அவ்வளோ ஹை போக மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பிட்டிங். ஓகே. ஸோ மேபி ஆர்டிஎம்ல எடுத்துக்கலாம். ஏன்னா Okay, so அவரை கம்பேர் பண்ணும்போது முகேஷ் குமார் கொஞ்சம் எக்கனாமிக்கலாவும் போடுறாரு. ஓகே, ஸோ உங்களோட ரிட்டன்ஷன் பொறுத்த வரைக்கும் முகேஷ் குமார், ரிஷப் பண்ட், கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ், ஃபேக் மெக்ரஸர், அப்புறம் அக்ஷர் பட்டேல். ஓகே, ஓகே. அண்ட் பாலஸ்கந்தர் நீங்க சொல்லுங்க, டெல்லி கேபிட்டல்ஸ் யாரை ரிட்டைன் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? டெல்லி வந்து ரிஷப் பண்ட் கேப்டனாக ரிட்டைன் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் ரிட்டைன் பண்ணிடுவாங்க. இது வந்து 3 ரிட்டென்ஷன். 3 ஆர்டிஎம் அவங்க யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. 3 ஆர்டிஎம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேசர் மெக்வர்க் அண்ட் ஸ்டப்ஸ் அண்ட் முகேஷ் குமார். முகேஷ் குமார் வந்து ஒரு நல்ல ஒரு பவுலர். ஸோ டிசிக்கு வந்து அவங்கள ஃபியூச்சர் வரைக்குமே அவர் நல்லா யூஸ் பண்ணலாம் மேபி முகேஷ் குமாரோட பவுலிங் வச்சு. ஸோ இதுதான் 3 ரீட்டைன் பண்ணுவாங்க, 3 ஆர்டிஎம் பண்ணுவாங்க டெல்லி. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் யாரை ரிட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனா அவங்க பண்ணக்கூடிய ரிஷப் பண்ட் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் வந்துட்டு ஃப்ரேசர் அக்ஷர் பட்டேல் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் வந்துட்டு குல்தீப் யாதவ். இவங்க 3 இந்தியன்ஸையுமே ஃபர்ஸ்ட் 3 ரிட்டன்ஷனா பண்ணிட்டு தென் ஃபோர்த்தா வந்துட்டு ஒரே ஒரு ஃபாரினர் ஃப்ரேசர் மெக்வர்க்கா பண்ணுவாங்க. இது 4 ரிட்டன்ஷன் போவாங்க. அப்புறம் பேலன்ஸ் 2 வந்து ஆர்டிஎம். அந்த 2 ஆர்டிஎம்மே வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த டைம் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் பவுலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கெஸ் பண்றேன். ஒன்று கலீல் அகமத் ஆர் வந்துட்டு முகேஷ் குமார், இவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் கெஸ் பண்ணேன். ஸோ இதுதான் என்னோட டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் வீடியோல லக்னோ, ஜிடி, பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இவங்க 4 பேரோட ரிட்டன்ஷன் பார்க்கலாம்.